எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக புரட்டாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசிக்கு யோகாதிபதியாக வரக்கூடியவர் யார்? புதன், சுக்கிரன், சனி பகவான். இப்போ இந்த இடத்துல லக்னாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த ஆவணி மாதம் முழுவதுமாக சுக்கிரன் நீசத்தில் இருந்தார். அப்போ எண்ணி எண்ணங்களும் நமக்கு ஒரு விதமான மன அழுத்தம், சஞ்சலம், போராட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சுக்கிரன் நீசமாகவும் சுக்கிரகேது தொடர்பும் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம என்னடா இது நான் நடக்கணும்னு பார்க்குறோம், நடக்கலை, என்னடா எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே போல் இந்த சுக்கிரகேது தொடர்பு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடியது. ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் சாதாரண ஒரு டிப்ரெஷன் அப்பப்போ இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ இந்த சுக்கிரகேது தொடர்பு நடக்கும். இது எப்போ முடிவுக்கு வருது அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா, சுக்கிர பகவான் இது வரைக்கும் நீசத்தில் இருந்தவர் சுக்கிர பகவான் ஆட்சியாக தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து விடுகிறார். அப்போ அவங்க சொந்த வீட்டுக்கு வரும்போது பலமாயிடுறார். பலமாகும்போது சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். சுக்கிரனோட பிடியிலிருந்து வெளியே வந்து விடுகிறார். அப்போ இந்த அதாவது சுக்கிரன் கேதுவோட பிடியிலிருந்து வெளியே வந்துடுறார். அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் பலமாயிடுறார். அவர் ஒரு எந்த ஒரு முடிவும் சிறப்பாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நேரத்தில் வரும். அது இல்லாமல் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறார்னா, லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை நோக்கி பயணம் செல்கிறார். 7ஆம் தேதி என்று இந்த 5ஆம் இடத்தில் உச்சமாகிறார். அப்போது வருமான ஸ்தானம் பலம் பெறும். பாக்கியம், ஆழ்மன சிந்தனைகள் பலம் பெறக்கூடிய ஒரு தன்மை, எண்ணி எண்ணங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்தில் உண்டு. பாக்கியாதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா, பாக்கியாதிபதியாக வரக்கூடிய 9ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஆட்சியாக இருக்கிறார். அப்போது 9ஆம் அதிபதி ஆட்சி, லக்னாதிபதி ஆட்சி, 9ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஆட்சி பெறுகிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் வாங்கணும், மனை வாங்கணும், வீடு வாங்கணும், வசதி வாய்ப்புகள் வாங்கணும் அப்படின்னு நினைத்தீர்களானால் இந்த நேரத்தில் நடக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இது ஒரு யோகமான மாதமாகும், சிறப்பான மாதம். எதையும் இந்த காலகட்டத்தில் மிஸ் பண்ணாமல் சட்டுன்னு நம்ம செய்யணும். அப்போ இது வரைக்கும் நம்ம பேச்சுவார்த்தைகள் நடந்துன்னு இருக்கோம். இதை செய்யலாமா, அதாவது வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, நம்ம வேலை மாற்றங்கள் செய்யலாமா, நம்ம வீடு மனை வாங்கலாமா, தோட்டம் துறவுகள் வாங்கலாமா, இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாம் உங்களுடைய சிந்தனையில் இருப்பதும் அது பேசிக்கொண்டு இருப்பதும் நடந்து கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை நிறைவேற்றக்கூடிய நேரமாக இந்த மாதம் அமைப்போம். அப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, புரட்டாசி மாதம் நமக்கு ஆகாதே, புரட்டாசி மாதம் என்ன ஆகும், அதாவது புரட்டாசி மாதம் மாலைபட்ச மாதம், இந்த நேரத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம், சுபங்கள் செய்யக்கூடாதே அப்படின்னா, சுபங்கள் எதெல்லாம் சுபம் அப்படின்னா, நம்ம எல்லாமே சுபகாரியங்கள் தான். இப்போ வீடு வாங்குறது சுபகாரியம்தான், மனை வாங்குறது சுபகாரியம்தான், நம்ம ஒரு கார் பைக்கு வாங்குறது சுபகாரியம் தான், எல்லாமே சுபகாரியம். இப்போ இந்த சுபகாரியம் ஆகாதுன்னு சொல்லணும்னா எது சுபகாரியங்கள் ஆகாது அப்படின்னா, திருமணம் சுபகாரியத்தில் வரும், அது ஆகாது. ஏன்னா சொந்த பந்தத்தோடு சேர்ந்து திருமணம் செய்கிறது சுபகாரியத்தில் வரும். இப்போது இந்த நேரத்தில் ஒரு கிரக பிரவேசம் பண்ணணும், சுபகாரியம், அது நம்ம ஆகாது இந்த நேரம். அப்போ கிரக பிரவேசம் ஆகுது, சுபகாரியம், அதாவது பந்தி பரிமாறி அவர்களுக்கு விருந்து படைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆகாது. இதுதான் முக்கியமான விஷயம். விருந்து படைக்கக்கூடியதாக அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. ஏன்பா விருந்து படைக்கக்கூடியதாக என்று அழுத்தி சொல்கிறோம் என்றால், அதாவது இந்த புரட்டாதி மாதத்தில் என்ன அப்படின்னா, மண்ணுருக காயும் அதாவது பொன்னுருக காயும் மண்ணுருக பேயும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. மழை எப்படி பெய்யுமான்னா, மண்ணுருக பெய்யும், மண் கரைஞ்சி ஓடக்கூடிய ஒரு தன்மை வரும், அடிச்சின்னு ஓடும். அதே போல் வெயிலில் நீங்கள் தங்கத்தை போட்டிங்கன்னா தங்கம் உருகக்கூடிய அளவுக்கு, அதாவது அந்த வெப்பத்துடைய தன்மை அளவு கடந்த ஒரு வெப்பமாக இருக்கக்கூடியது. இந்த ரெண்டுமே சமநிலையில் இருக்காது. அந்த மாதிரி ஒரு மாதம் புரட்டாசி மாதம்.
இந்த நேரத்தில் நாம் விருந்துகள் சாப்பிடறதுக்கு ஏதுவான மாதமா அப்படின்னா இல்லை. ஒரு விருந்து நமக்கு அந்த விருந்தில் பார்த்தோம்னா எல்லா ஐட்டமும் இருக்கும். இப்போலாம் இருக்கிற அந்த விருந்தை பார்த்தோம்னா நமக்கு சாப்பிடவே பிடிக்காது. எப்படி இருக்குன்னா நம்ம வயிறு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டம்ப் பாக்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு. அதில் எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வயிறை நம்ம கெடுத்துக்கிறோம். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, பொங்கல், வடை, மெதுவடை, அப்புறம் வந்து பலவிதமான ஸ்வீட்டு, பலவிதமான பட்சணங்கள் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு டின்னில் போட்டு நம்ம மூடி வச்சிடும். இது என்னென்னா நம்ம வயிறை நம்ம கெடுத்துக்கிறோம். இது இயற்கையாக. ஆனால் நம்ம விருந்துன்னு சொன்னது எப்படி சொன்னாங்க, நம்ம பெரியவர்கள் சொன்னது அறுசுவை உணவோட அற்புதமான ஒரு விருந்து சாப்பிடக்கூடியது விருந்து. அந்த அறுசுவை உணவோடு சாப்பிடக்கூடிய அந்த விருந்தை இந்த காலகட்டத்தில் ஆகாது. ஏன்னா வயிறு செரிமானத்துக்கு உண்டான தன்மை இருக்காது. அப்போது இந்த செரிமான கோளாறுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இயற்கை முரண்பாடுகள் தரக்கூடியது. அதனால தான் இந்த காலகட்டத்தில் புரட்டாசி மாதத்துக்கு சைவத்தை மேற்கொள்ளுங்கள், அசைவம் வேண்டாம். ஏன்னா அசைவம் செரிமானம் ஆவதற்கே நமக்கு 48 மணி நேரம் ஆகும். ஒரு சைவ உணவு செரிமானமாக 24 மணி நேரமும், அசைவ உணவு செரிமானம் ஆகுவதற்கு 48 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 2 நாள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது செரிமானம் ஆகும். அப்போ இந்த செரிமான கோளாறுகள் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா வயிறு கெட்டுடும். அதனால் நம்ம கண்டதையும் செய்யக்கூடியது. அதனால தான் நம்ம பெருமாளுடைய வழிபாட்டில் நம்ம எப்படின்னா இலகுவான காய்களையும் இலகுவான, அதாவது செரிமானத்துக்கு தேவைப்படக்கூடிய இந்த பொங்கல், சர்க்கரை பொங்கல், பாயாசம், இதெல்லாம் நம்ம சாப்பிடும். அந்த ஸ்வீட்டை கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை. இப்போ அதே நேரத்தில் கல்யாணத்துலேயும் ஸ்வீட்டு தானே வைக்கிறோம், அது சாப்பிடக்கூடியனா அதில் வரக்கூடிய கெமிக்கல்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறதோட செரிமானங்கள் அது நமக்கு வேறு ஒரு அமைப்பை கொடுக்கும். அப்படின்றதுனால இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது பந்தி பரிமாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்காது. அதனால தான் நம்ம பெரியவர்கள் சொன்னது விருந்துக்கு ஏற்ற மாதம் இல்லை. அதனால் மற்ற எல்லா விஷயம் செய்யலாம். வீடு வாங்கிறதுக்கு சுப விரயங்கள், சுப விஷயங்கள் செய்யலாம். ஆனால் அதே கிரக பிரவேசத்தை அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ நல்ல மாதத்தில் வைத்து கொள்ளுங்கள். இதுதான் நம்ம முறையாக கடைபிடித்தார்கள். வீடு வாங்க, மனை வாங்க, இதெல்லாம் நீங்கள் எதெல்லாம் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய காலகட்டம். இதை நாங்கள் சிறப்பாக செய்யுங்கள். இந்த மாதத்தில் நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது யார்? ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான இருக்கும். வருமானங்கள் பெருகக்கூடிய மாதம், வாய்ப்புகள் அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய மாதம், அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதனால் ரிஷபராசி என்பவர்கள் இது சுபிட்சத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும்.